லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சோட டே 1ல் இங்கிலாந்து அவங்களோட ஈகோவை கழட்டி வச்சுட்டு பேஸ்பால் கிரிக்கெட்டை கைவிட்டுட்டு ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு போனாங்களா, இந்தியா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்களா, இல்லை இங்கிலாந்து அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டு இருக்காங்களா? இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ரிவ்யூ பண்ண போகிறேன், என்னோட ஒப்பீனியனை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களோட பார்வையில் இந்த நாளில் இங்கிலாந்தோட கிரிக்கெட் பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் தேவைப்படுது. எனக்கு இன்னுமுமே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது. ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம அதை தான் பேச போகிறோம். அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம டே 2வோட ப்ரிவியூலையும் பின்னாடி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயக்ராமில் லார்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில். இன்றைக்கி டே 1 உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா செம்மையான ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா செம்மையான ஒரு ஆக்ஷனுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா வெறும் ஆக்ஷன் படங்களே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைரக்டரு. அந்த டைரக்டரை திடீர்னு ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ஒரு என்டர்டெய்னிங் கிரிக்கெட், ஓகேங்களா, என்டர்டெய்னிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு டே 1. அதை தான் நான் கேட்குறேன். இங்கிலாந்து வந்து சரணடைஞ்சிட்டாங்களா இந்தியா கிட்ட? அதுதான் கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கண்டிப்பாக செட் ஆகி உட்காரல. இந்த நாளில் நான் இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு என்னையே நான் ரெடி பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 3 ஓவர் மெய்டன் ஆகிறதோ ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு 10-15 பாலில் பவுண்ட்ரிஸே வரலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி அதை பெருசாக பேச முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எப்படி அதை பெருசாக பேச முடியும்? பேஸ்பால் கிரிக்கெட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த 3 ஓவரில் மெய்டனு பவுண்ட்ரியே வரல அப்படிங்கும்போது நம்ம பெருசாக பேசுகிறோம். இல்லை நம்ம அதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம்ல. இன்றைக்கி நடந்தது முழுக்க இது வரைக்கும் யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்க்குற விஷயங்கள் தான் நடந்துச்சு. என்ன இது பேஸ்பால் கிரிக்கெட்டில் நீங்கள் நடந்துச்சு. ஆனால் இனிஷியலாக பெந்தகேட்டும் இந்த பக்கம் ஜாக்ராலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டுக்கு போகலை. அவங்க அட்டாக் பண்ணி ஆட தான் ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த எப்படி சொல்கிறது பாலுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தடுமாறினாங்க பெந்தகேட், ஓகேவா. ஆனால் டாஸை வின் பண்ண இங்கிலாந்து வழக்கம்போல் சேசிங்க போனாங்க. நம்ம பிச் ரிப்போர்ட்டில் நேற்றுக்கு பார்த்துருப்போம். அவங்க ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்கெட்டுக்கும் அதாவது யார்டுக்கும் அவுட்ஃபீல்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப மாதிரி க்ரீனிஷாக இருந்து சொல்லியிருந்தோம். வெட்டிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு வெட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ட்ரிம்மரை விட்டு ஒன்றில் வச்சு ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கிறாங்க. வெயில் வேற அடிக்குது, நல்லா விக்கெட் ட்ரை ஆகுது. ஜடேஜாவுக்கும் இந்த லார்ட்ஸ் பிச் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு. சுந்தருக்கும் கிரிப் கிடச்சிச்சு, டேர்ன் கிடச்சிச்சு. விக்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, ஓகேங்களா. இதுக்கப்புறம் விக்கெட் போக போக ஸ்லோ டவுன் ஆகும். நல்லா வெயில் அடிக்க போகுது லார்ட்ஸில். லண்டனில் பார்க்க முடிஞ்சது வெதர் ரிப்போர்ட் 35 டிகிரி செல்சியஸ் 33 டிகிரி செல்சியஸில் அங்கே கொளுத்திக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால விக்கெட் நல்லா ஃப்ளாட் ஆகும் போக போக. எனக்கு அதான் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரில. பிஹேவியர் மூணாவது நாள் ஒரு மாதிரி கடாமுடான்னு திரும்பிருச்சு அப்படின்னா பஷீருக்கு அதே ஓவர்கள் கூட வரலாம். பட் இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கிறாங்க. பார்ப்போம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்தியன்ஸுகளுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டால் அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸை வச்சு இறக்குவோம். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாம் ஹார்ட்லி, அதுக்கப்புறம் பஷீர், ரேஹான் அகமதுலாம் வச்சு ட்ரை பண்ணாங்க இந்தியாவோட ஹோம் சீரீஸில். பட் இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய சில பல பேட்டர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னா அங்கே பஷீருக்கு அதிகமான ஓவர்ஸ், ரூட்டுக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ள பார்ப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நியூ பாலில் கொஞ்சம் அவங்களோட ஃபாஸ்ட் பாலர் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு மிடில் ஓவர்ஸில் பஷீர் ரூட் இந்த பிளான் இருக்குமோ எனக்கு தோணுது. பட் இங்கிலாண்டோட பிளானை பற்றி நம்ம பின்னாடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ளாட் ட்ராக்லையும் இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணாங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளாட் ட்ராக்ல இதுதான் ஹெடிங்லேயும் இருந்துச்சு, இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மிங்ஹம்லேயும் இருந்துச்சு. பிச் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரியான பர்மிங்ஹம் ஹெடிங்லி பிச்சில் இங்கிலாந்து ஓவருக்கு 5-4 ரன் ரேட்டில் ஒவ்வொரு செஷன்லையும் அவங்க ஆடி முடிப்பாங்க. 3 செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஷனில் குறைஞ்சபட்சம் 128 ரன்னு 100 ரன்னு 170 ரன்லாம் அவங்க அடிப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 3 செஷன் முடியும் பொழுது
ஐ மீன் அவங்க 90 ஓவர் முடியும் போதோ இல்லை 85 ஓவர் முடியும் போதோ அவங்க 350 ரன்னு 307 ரன்னு குறையாமல் அவங்க அடிச்சுட்டு போவாங்க. சொல்ல முடியாது 400 ரன்னு கூட அவங்க அடிப்பாங்க. 100 ஓவரில் 470 ரன்னுக்கு மேலே அவங்க போகக்கூடியவங்க. ஆனால் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷனில் 25 ஓவருக்கு 83 ரன்னு 3 அப்படிங்கிற ரன் ரேட்டில் ஆடிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது செஷனில் 24 ஓவரில் 70 ரன்னு 2 அப்படிங்கிற ரன் ரேட்டில் ஆடிருப்பாங்க. மூணாவது செஷனில் 34 ஓவரு அதில் 98 ரன் மட்டும் அடிச்சிருப்பாங்க. 2 அப்படிங்கிற ரன் ரேட்டில் ஆடிருப்பாங்க. 3 2 2 ரன் ரேட்லாம் அப்பா இங்கிலாந்து பேஸ்பால் இப்படியா வாய்ப்பே கிடையாது. அதுவும் 3க்கு கீழே ரன் ரேட்லாம் சான்ஸே கிடையாது. அதுலேயும் இவங்க அதாவது 34 ஓவருக்கு 98 அப்படிங்கிற ரன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கிலாண்டா, இது எங்கள் இங்கிலாந்து கிடையாது, எங்கள் பேஸ்பால் கிடையாது அப்படின்னு பேஸ்பாலோட இல்லை இங்கிலாண்டோட ஃபேன்ஸ் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலாந்து அவ்வளோ ஸ்லோவாக விளையாண்டாங்களாங்கிறத தாண்டி அவங்க ஒரு ட்ரெடிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஆகாஷ்தீப் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெவிலியன் எண்ட்லேருந்து அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணுறதுக்காக பும்ரா இந்த பக்கத்துலேருந்து வந்தார். இன்னும் 2 அதாவது மீடியா பாக்ஸ் எண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்தீப் போட்டார். அதாவது பெந்தேகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவர் த விக்கெட் வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்து தைப்பால் அடித்தார், பாக்ஸை அடித்தார், உள்ள வெளில சதக் போதக்குன்னு எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஜாக்ராலிக்கும் ஆகாஷ்தீப் பெருசாக வெளில எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க. 2 பேரையும் கொஞ்சம் மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் தென் எக்கச்சக்கமான ஃபால்ஸ் ஷாட் ஆட வச்சுக்கிட்டே இருந்தாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க விக்கெட்டை விடலை, எங்கேயும் விக்கெட்டை விடுற மாதிரி தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே வந்து பெந்தேகேட்டுக்கு வெளில எடுத்துகிட்டு போனார். திரும்ப அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பொலார்னு ஒரு ஒன்று அரைஞ்சார். அதுக்கப்புறம் பேடுக்கு ஒன்று போட்டார். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டவுன் த லெக் சைடு ஒன்று போட்டார், ஸ்கொயர் ஆனார், க்ளவுவில் பட்டுச்சு, காலி. அவ்வளோ சிறப்பான பால்லாம் அது கிடையாது. ஆனால் அந்த பால் அவ்வளோ பேஸ் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக அப்படி சக்னு போகிற மாதிரியான ஒரு பால் தான். திரும்ப ஜாக்வாலி நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்து ஸ்ட்ரைக்கருக்கு வந்து அவருக்கு நல்ல பால் மாதிரி டம்முன்னு போய் பால் எகிரிச்சு க்ளவுவில் அடிச்சிச்சு, எட்ஜி ரிஷப் பண்ணிட்டு கேட்ச். ஒரே ஓவரில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து மேட்சை மாற்றி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் ஏர்லி பப்பும் சரி, ரூட்டும் சரி, ஸ்டோக்ஸும் சரி வரலாறு காணாத அளவில் ஒரு பொறுமையான ஆட்டம் ஒன்று ஆடினாங்க. இதில் ஹாரி ப்ரூக்கை வந்து பும்ரா எடுத்திருப்பாரு, ஜடேஜாவை வந்து ஏர்லி பப் எடுத்திருப்பாரு. இந்த 2 விக்கெட்டையும் ஏன் இப்போ சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து மாதிரி ஓவர் த விக்கெட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே மாதிரி எப்படி சொல்கிறதுனா டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப், அதுக்கு நேரம் டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப், செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ஒரு 3-4 பால் போகிறாரு. திரும்ப வெளியில் ஒரு பால் எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்ப ஒரு பால் அப்படி ஒன்று போடுறாரு. மொத்தம் 5 பால் தான் தேவைப்பட்டுச்சு ஹாரி ப்ரூக். 5 பால் 4 பால் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பால்லே திரும்பி உள்ளே கொண்டு வந்து சொருகினாரு. பேட்டுக்கும் பேடையும் தாண்டி எப்படி ஸ்டெம்ப் அடிச்சதுன்னா தெரியல, டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் சூப்பராக அடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. இதுதாண்டா பும்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதாவது செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பாலை தடுத்துக்கிட்டே இருந்தார் ப்ரூக்கு. எப்படா பேட்டுக்கும் பேடுக்குன்னே ஒரு கேப் கிரியேட் ஆகி டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் அடிச்சதுங்கிற ஒரு கேள்வி மனசில் இருந்தது. பிரில்லியண்டான பால். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் ஜடேஜாவோட எக்ஸ்ட்ரானரி பால்லாம் கிடையாது. பட் ஆனால் துருவ எக்ஸ்ட்ரானரி டேக் மூலமாக இந்த பக்கம் ஏர்லி பப் அவுட் ஆனார். பட் அந்த இடத்துல விக்கெட் கிரியேட் பண்ணது ஜடேஜாவுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜடேஜாவோட இந்த பால், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவோட இந்த மாதிரி செட்டப் பவுலிங், ரூட்டும் சரி போப்பும் சரி, போப்பும் தான், போப் கடைசியாக தான் விழுந்தார். பட் போப்பும் சரி ஸ்டோக்ஸும் சரி விடவே மாட்டோம் சாப், நாங்கள் விடவே மாட்டோம் சாப், விக்கெட்டே கிடைக்காது சாப், நாங்கள் ரன் எடுக்கவும் மாட்டோம் சாப் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடினாங்க. பட் இதில் ரூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு தேவைப்படும் போது பவுண்டரிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். சரி, முன்ன பேஸ்பால் வரதுக்கு முன்னாடி இருந்தால் ரூட் எப்படின்னா டெஸ்ட்டில் ஓடிஐ கிரிக்கெட் ஆடுவார், அதாவது ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவார். ரன்ன பால் அவரை வந்துக்கிட்டே இருக்கும். 80 ரன்னா 90 பால் ஆடிருப்பார், 85 ரன்னா 95 பால் ஆடிப்பார். அப்படி ஆடுறவர் ரூட் இன்னைக்கு ரொம்ப பொறுமையானாரு. இன்னும் ஏர்லி பப் வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக ஆடுவார், தக்குன்னு ஆடுவார். பட் அவர்கிட்ட அப்படி இல்லை, அவர் கொஞ்சம் பொறுமையானார். இன்னும் ஸ்டோக்ஸ் 100 அடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸ்டோக்ஸ் இன்னைக்கு பொறுமையை காத்தாரு. ஸ்டோக்ஸ் இன்னைக்கு எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல. ஸ்டோக்ஸ் அவரும் கச்சாமச்சன்னு ஏறி வந்து பார்த்தாரு, ஆனால் ரன்னு மாட்டல. அதனால என்ன பண்ணாரு, திரும்பி அப்படியே அமைதியாயிக்கடா அப்படின்னு இன்னைக்கு அமைதியானாரு. ஸோ பும்ராவோட செட்டப் பவுலிங் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதாவது லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் வந்து அந்த மீடியா பாக்ஸ் எண்ட்லேருந்து வந்து பெவிலியன் எண்ட்லேருந்து பும்ரா வந்து
அந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு 3-4 ஓவருக்கு ரன்னே கிடையாது, மெய்டன்ஸ், பவுண்டரி இல்லை, ரன்னே இல்லை, மெய்டன்ஸ் ரன் வறட்சி 2 பேர் ஏற்படுத்தினாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பெல்கள் இடையில போட்டாங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கத்தில் சுப்மன் கில்லோட இந்த ஃபீல் செட்டு, தென் பின்னாடி வந்து அவங்க பேசி இவங்க நெருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அப்படிங்கிறதுலாம் இருக்கலாம். பட் இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாரு, ஸ்டோக்ஸு அப்படியே ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாரு. பட் பொறுமையாக, ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக, ரொம்ப அக்ரெசிவான ஷாட்டு, ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடுறது, பேட்டை மலார்னு அடிக்கிறது, ஸ்ட்ரைட் டிரைவ் போகிறது, ஸ்வீப் ரிவர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப காமாக ஆடினாங்க. ரொம்ப ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடினாங்க. சாலிட் டிஃபென்ஸ் அண்ட் பிளாக்ஸ் 2 பேர்கிட்டையுமே, அது மீன்ஸ் ஸ்டோக்ஸ்கிட்டையும் சரி, இந்த பக்கம் ரூட்டுக்கிட்டையுமே இருந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் ஒட்டு மொத்தமாக நீங்கள் கில்லு வந்து எல்லாரையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி இந்த பக்கம் ரூட்டும் ஸ்டோக்ஸ் ஆடினாங்க. பட் இந்த பக்கத்தில் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லலாம், குல்தீப் யாதவ் கொண்டு வந்தால் எதாவது நடந்திருக்குமாண்ணா, குல்தீப் யாதவ் வந்திருந்தா மட்டும் அப்படின்னு நான் கேட்பேன். குல்தீப் யாதவ் வந்திருந்தா 1 விக்கெட் மேபி 2 விக்கெட் மேபி எடுத்துருப்பாருன்னு ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ஆனால் முழுக்க இங்கே இந்தியன் பவுலர்ஸ் அவ்வளோ டிசிப்ளினாக, ஓகேங்களா, அவ்வளோ கண்ட்ரோல்டாக, அதுக்கப்புறம் டாக்டிக்கலாக நிறைய இடங்களில் வெவ்வேறு பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாங்க. பட் கிடைக்கல. பட் ஆனால் இந்தியன் பவுலிங் லூசனர்ஸ் நிறையா போடாமல் ரொம்ப மாதிரி டிசிப்ளினாக போட்டாங்க. பட் இதுக்கே அவங்க இவ்வளோ ரன் எடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு பவுலிங் அன்றைக்கி வெளிப்படுத்தியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா பவுல் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் கில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை வச்சு நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தாரு. அது 2 விக்கெட் அப்படிங்கிறது இருந்தது. தென் ஸ்பின்னர்ஸை வந்து எப்போ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டாக ஸ்பின்னர்ஸை கரெக்டாக கொண்டு வந்தார், ட்ரை பண்ணார், கை கொடுக்குது, விக்கெட் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுது, அப்போ கண்டினியூ பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் எப்போ பும்ரா எடுத்துட்டோம்னா சரி சிராஜ் போடுங்க, இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், சிராஜ் பும்ரா, ஆகாஷ்தீப் பும்ரா, இப்படின்னா இந்த காம்பினேஷனை வந்து மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எந்த இடத்துலையும் கில் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை. ஃபீல்டர்ஸ்களும் ரொம்ப டைட்டாக வச்சு என்னால் ஒரு மாதிரி இங்கிலாந்து பக்கமா இந்தியா பக்கமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஷேர்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் செஷனில் இந்தியா 2 விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல 2 விக்கெட் விட்டுட்டாலும் அடுத்த 2 செஷனில் வந்து ஒரு மாதிரி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இங்கிலாந்து ஆடிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைய தினம் என்ன பார்த்தீங்கன்னா ஷேர்டு. டே 2ஓட ப்ரிவியூவில் நம்ம நிறைய விஷயம் பேசலாம், ஓகேங்களா. ஸோ டே 1ஓட ரிவ்யூ நிறைவடைகிறது. அண்ட் இதில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் யாருன்னா ரூட்டு 99 ரனில் இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. சச்சினோட ரெக்கார்டுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு லார்ட்ஸில் ஒரு கிரேட் இங்கிலாந்து கிரிக்கெட்டர், அவர்கிட்ட இருந்து ஒரு 100 நாளைக்கு வருதா பார்ப்போம். ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துருவதுரையில் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. பண்ட்டு கண்டிப்பாக பேட்டிங் பண்ண வரணும், இந்தியாவுக்கு தேவைப்படுவார். இப்போ டே 2ஓட ப்ரிவியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே 1 முடியும் போது 251 ரன்னு இங்கிலாந்து, ரூட்டு 99ஓட நிற்கிறாரு. ஸ்டோக்ஸ் இன்னொரு பக்கம் 39 ரன்னோட ப்ளஸ் அவரும் 100 பால் ஆடி நிற்கிறாரு. இப்போ டே 2வில் வந்து இப்போ நியூ பால் இந்தியா எடுத்துருக்குறாங்களா, இந்தியாவுக்கு இருக்க ஒரே சான்ஸ் அந்த நியூ பாலில் இந்த பேரை எடுத்துகிட்டு திரும்ப அடுத்ததாக ஜடேஜா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர், தென் வாஷிங்டன் சுந்தர். எனக்கு எப்படின்னு எனக்கு தெரில, ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆகாஷ்தீப்போ சிராஜோ பும்ராவோ இந்த ட்ரை கண்டிஷன்ஸில் ஹெடிங்லேயோ பர்மிங்ஹாம்லையும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இவங்க ஒரு மாதிரி பவுலிங் பண்ணி காமிச்சிட்டாங்க, இதில் ஆல் அவுட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கிலாந்து வந்து இந்த கண்டிஷன்ஸில் மீனெல்லாம் அந்த 600 ரன்னு அப்படிலாம் பேசுவோம்ல, இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இப்படி ஒன்று இருக்கும்ல. சரி, இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், பொதுவாக இங்கிலாந்து சேசிங் தான் எடுப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங், ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறது அவங்க பிளானில் அவங்க பேக் ஃபுட் போகலை. மேபி லார்ட்ஸோட கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு அவங்க எடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது யோசிக்கிறேன். பட் ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க கைக்குள்ளேயே தான் இருக்குது, இந்தியாவோட கை ஓங்கி இருக்குது. பட் அவங்களோட கைக்குள்ளேயும் அந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது மதில் மேல் புனையாக தான் அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன இந்த 600 550 இப்போ இந்தியா பேட் பண்ணாங்கன்னா இங்கிலாந்துக்கு பேஸ்பாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 அடிக்கணும் 550 அடிக்கணும்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போது இந்த டெஸ்ட் மேட்சை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற இங்கிலாந்து சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 480 அடித்தாலே 450 500 அடித்தா நாங்கள் கண்டிப்பாக இன்னிங்ஸ் விக்ட்ரி. 450 480 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இங்கிலாந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஓக்ஸ் இங்கிலாந்துக்காக லாஸ்ட்டில் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. அகென்ஸ்ட் இந்தியானா அவர் ஒரு மாதிரி ஜித்து
இதுவும் இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக மைண்டில் இருக்கும்ங்கிறது ஒன்று இருக்குது. விட்டுருக்கிற விக்கெட்டுகளை தாண்டி கையில் இருக்கிற விக்கெட்டுகளில் பேட்டர்ஸ்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலே வந்து இன்றைக்கி முழுக்க பேட் பண்ணி அதான் சொல்கிறேங்க, எவ்வளோக்கு ரன் எடுத்துகிட்டு போக முடியுமோ அளவுக்கு இங்கிலாந்து எடுக்க பார்ப்பாங்க. இன்னொன்று அவங்களோட டிஃபென்சிவ் கிரிக்கெட், ஐ மீன் அவங்க ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலிட் டிஃபென்ஸஸ்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இருக்குது, அது ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா அவங்க எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா தாராளமாக அவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போக முடியும். ரூட் 100 என்ன டபுள் 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டோக்ஸ் எங்கேயாவது கியரை ஷிஃப்ட் பண்ணி மாற்றி எடுத்துகிட்டு போனாருன்னு வைங்களேன், ஸ்கோரை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் இங்கிலாந்து இது வரைக்கும் மைண்ட் கேம் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் வந்து 4 ரன் ரேட் இல்லாமல் நாங்கள் இப்போ 2-3 அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் பொறுத்துறது பார்க்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு சீக்கிரமாக இங்கிலாந்து அவுட் பண்ணுறாங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. ஏன்னா இப்போ இங்கிலாந்து இருக்கிற கேம் அண்ட் அவங்களோட மைண்ட் கேம், அவங்களோட டாக்டிக்கல் கேம், இது லிட்ரலி ஆப்போனண்டான இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று இவங்க இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. இப்போ இந்தியா எப்படி கேம் ஆடுவாங்க, அதாவது அவங்களும் இந்தியாவும் 4 ரன் ரேட்டில் ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க தான். சும்மா 2, 1.5, 3 அப்படிலாம் நம்ம 4ங்கிற ரன் ரேட்லாம் இந்தியாவும் தான் ஆடிட்டு இருக்காங்க. கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குயிக்காக அவர் ஒரு மாதிரி 100 அடிக்கிறது, ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேறு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே யோசிக்கணும் இந்தியன் டீம் சைட்லேருந்து. ஸோ நாளைக்கே இந்தியா பேட் பண்ணுவாங்க, டவுட்டே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து இப்படி ஆனாலும் 2 செஷன் பேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். இந்த பேரில் ஸ்டோக்ஸ் 100 அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொன்று ரூட் கண்டிப்பாக 100 எனக்கு நம்பிக்கை இருக்குது. 100லேருந்து டபுள் 100 அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போங்க. இன்னொன்று விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது அடுத்தடுத்த நாட்களில், இன்னும் ஸ்லோ டவுன் ஆகுமா, அன்இவன் பவுன்சஸ்லாம் பார்க்கலாமா, அந்த ஸ்லோப் அதுவும் வரும்போது ஒரு மாதிரி தில்லுமுள்ளு வேலை காமிக்கும். நான் ஒரு மாதிரி இந்த பேஸ்பால் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு அதுவே லைட்டாக என்னடா வெறும் பவுண்டரியாக போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இப்போது ஒரு ரன்களே பார்க்காதனால என்னால் லைட்டாக மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது நாளே நான் மாறிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், 2வது நாளில் இங்கிலாந்து எவ்வளோ ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆவாங்க, ஒருவேளை இந்தியா பேட்டிங் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரன் அடிப்பாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இங்கிலாந்து தான் நீங்கள் பேட்டிங் பண்ணுவாங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒவ்வொரு நாளோட நைட்டு, அதாவது மேட்ச் முடிஞ்ச எப்படி ஒரு 2 மணிக்குள்ளே அந்த நாளோட ரிவ்யூ உங்களுக்கு வந்துடும். பார்த்துட்டு தூங்குங்க. ஒருவேளை நைட்டு பார்க்காம தூங்குறவங்க காலைல இந்த ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு, காலேஜுக்கு போகிறவங்கலாம் பார்த்துட்டே போங்க. புரியுதுங்களா? வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.